ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட் ப்ரெட் இருக்கும்ல, அந்த ஒரு பாக்கெட் ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேர் அப்படின்னா ஒரு பாதி பாக்கெட்டே போதும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 3 பேருக்கு கரெக்டானது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இனி வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து 3 பேருக்குன்னா நமக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் தேவை. நான் வந்து ஒரு சின்ன குட்டி வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அச்சு கொடுக்குறதுனால வெங்காயம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் வசக்கி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரம் வசங்கிரும்னு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக்கி எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ ரொம்ப கைக்கிறது மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாகிட்டே நீங்கள் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ப்ரெட்டு ஃபுல்லுமே இந்த நெய்யில் வந்து வசங்கி வரணும். இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்க ப்ரெட்டு வந்து இந்த நெய்யில் வசங்கி கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லுமாக கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபைனலாக தெரியும் இந்த ப்ரெட் வந்து எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாமே குக் பண்ணணும். ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். பார்த்திங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம போடும்போது எவ்வளோ ப்ரெட் இருந்துச்சு. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நெய்யில் அந்த ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் ஆகும்போது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசனை செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஷ்ஷுமே நம்ம ட்ரை பண்ணுறது தான் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கேன்ல, அதனால் இதில் வந்து 5 எக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து எக்கை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி அதில் லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணியும் இதில் வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்கு ஊற்றுனதுமே இது வந்து ஒரு மாதிரி கிளுகிளுன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இது வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். யாரும் வந்து இப்படி கெட்டு போயிட்டோ நம்ம அதிகமாக எக்கு ஊற்றுனோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பெப்பரும் நம்ம கொத்தமல்லி இலையும் போட்டாலே போதும். சூப்பரான டேஸ்ட்டான டிஷ்ஷு ரெடி ஆகி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.